வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 234 தொகுதியுடைய வேட்பாளர்களையும், சாரி மக்களே, 234 தொகுதிகளுடைய தற்குறிகளையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த தற்குறிகளுக்கு ஒரு சின்ன கிளாஸும் எடுத்திருக்காரு. கிளாஸ் வேற. ஆமா, அதாவது ஒரு எம்எல் என்றவர் எப்படி இருக்கணும்னா, யாரு இது யாரு என்ன மரியல்ஸ் மாதிரி இருக்குது? மரியல்ஸ்டா, டேய் நீ வேறயா? மரியல்ஸ் எல்லாம் சத்தியமா இது கிடையாதுயா. டேய் அவர் ஒரு கல்வி வள்ளல்யா, அவர் விஜய்க்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரியா, ஜேபிஆரோட மருமகன்யா. அவரு போய் நீ டேய் இது ஏஐ தானே? ஏய் இது ஏஐ தானே நினைக்கிறேன். எங்க எங்க நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா முடி வீடியோ போடு பாப்போம். முடி வீடியோ போடு. என்ன பண்ணிட்டீங்க? ஜூம் பண்ணு, ஜூம் பண்ணு, ஜூம் பண்ணு, ஜூம் பண்ணு. கிட்ட கொண்டு வா, கிட்ட கொண்டு வா. என்னங்க இது? எப்பா மரிய வில்சன்யா? தெரியுதா தெரியலையா? எங்க மக்களே, இவர்தான் மக்களே தாவேகாவின் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர்யா. ஐயோ, இன்னைக்குதானே விஜய் கிளாஸ் எடுத்தாரு. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இப்படிதான் இருக்கணுமோ? என்னையா கேட்ட உடைக்க ட்ரை பண்ணிருக்க? அவ்வளவு ஆக்ரோஷமா கட்டையை தூக்கி போட்டு வச்சிருக்கிற. என் மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு. உன்னை கொலை பண்ணாம நான் விட மாட்டேன். இப்படிதான் என் வேட்பாளர் இருக்கணும். வாழ்த்துக்கள் சொல்லுப்பா. வாழ்த்துக்கள் மிஸ்டர் விஜய் அவர்களே. இந்த மாதிரி ஒரு சிறந்த வேட்பாளராக, அதாவது ஒரு லேடிஸ அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணி கதவையும் உடைச்சிட்டாரு. ஆக்சுவலா மக்களே, இப்ப சில பேர் இந்த தற்குறிகள் வருவானுங்க, ஏய் இதெல்லாம் எங்க அண்ணன் கிடையாது, நீங்க ஏதோ எடிட் பண்ணிருக்கீங்க, எங்களை ஏமாத்தான் பாக்குறீங்க அப்படின்னு எவனா வந்தனா, இது மாதிரி என்கிட்ட 4 வீடியோ இருக்கு. எத்தனை வீடியோ? 4 வீடியோ இருக்கு. இது ஜஸ்ட் பார்ட் 1. சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. ஆமா, ஜஸ்ட் பார்ட் 1 தான் இது. இன்னும் அவர் உள்ள போடுது, அவர் அவங்கள தாக்குனது, அந்த லேடிஸ் அடிச்சது முதல் கொண்டு எல்லா வீடியோக்களும் என்கிட்ட உள்ளன. சோ இங்க வந்து எதனா வந்து எக்கு தப்பா பேசுனீங்கன்னா அனைத்து வீடியோக்களும் வெளியிடப்படும், 1 by 1 ரிலீஸ் செய்யப்படும். ஆக்சுவலி நீங்க பேசலனாலும் நான் 1 by 1 ரிலீஸ் செய்யதான் போறேன். சோ எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இந்த கட்சியில இருக்காங்க பாருங்க, ரவுடிங்க. ஏங்க கொஞ்சோண்டு பாத்துக்கோங்க. ஒரு கல்வி வள்ளல் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு இவர் ஆர்கே நகர்ல என்னென்ன பேச்சு, பயங்கர ரீல்ஸுங்க, கண்கலங்க வைக்கிறாருங்க. விஜயோட பயங்கர. உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ. 50 மாணவர்களுக்கு நான் இலவசமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற எடுத்துக்கோ. தத்து எடுத்துக்கிறாருங்க. நான் தத்து எடுத்து ஆர்கே நகரைய எல்லாத்தையும். எது இந்த ஜீவன்? எங்க ஒரு லேடிஸையே இப்படி தாக்குற இந்த ஜீவன் நாளைக்கு அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வந்து எப்பா தண்ணி குழால அடிச்சு பிச்சியா வரமாட்டேன், எப்பா சாக்காடு அடைஞ்சிருக்குப்பா, மூக்குல குத்து ஓடு, எப்பா டியூப்லைட் எரியலப்பா, வயித்துல குத்துவேன், இப்படித்தானே சொல்லுவாரு. வேற என்ன சொல்லுவாரு? கரெக்ட். தாவேகா சிறந்த வேட்பாளர் தானே இது. சூப்பர்ங்க, சூப்பர். இது மாதிரி ஒரு சிறந்த வேட்பாளரை தமிழக வெற்றி கழகம் செலக்ட் பண்ணி ஆர்கே நகருக்கு கொடுத்ததற்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதி மக்களே, நீங்களாம் வந்து ரியலி கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த மாதிரி வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சு ஊர் உலகத்துல கிடையாது. ஏங்க இந்த மாதிரி வேட்பாளர் டிஎம்கேல இருக்காங்களா? சத்தியமா கிடையாது. இப்படி ஆக்ரோஷமா ஒரு வந்து அப்படியே வயலன்ஸ் பீஸ் எல்லாம் எங்குமே நான் வேட்பாளர். அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அவைலபிள் ஆன் டிவிகே. சோ இவரோட ஃபைல்ஸ் as I told you earlier, ஃபைல்ஸ் வரையா வில்சன் ஃபைல்ஸ் என்கிட்ட குவிஞ்சி கிடைக்குது. ஆக்சுவலா அத நான் ஏன் வெளியிடாம இருக்கிறேன்னா, அதை புரட்டி புரட்டி படிக்கவே எனக்கு வந்து நேரம் அவ்வளவு இருக்குது. சோ அந்த வில்சன் ஃபைல்ஸ் வந்து நம்ம 1 by 1 லீக் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி வில்சன் சாதாரண நபர்கள், சாதாரண நபர் இல்ல, அக்யூஸ்ட் நம்பர் 1. அக்யூஸ்ட் நம்பர் 1, அதாவது ஜேபிஆர் அப்படின்ற பிம்பத்தை மட்டும் யூஸ் பண்ணிட்டு பல அட்டகாசங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைப்போம். இந்த வில்சனுக்கு தான் இவங்க வந்து சீட்டு
ஒருவேளை நான் இந்த வீடியோ முன்னாடியே போட்டிருந்தா விஜய் மேபி சீட்டு குடுத்துருக்க மாட்டாரோ? என்னப்பா தப்பு நினைக்காத, அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த மனுஷனே அப்படியாப்பட்ட கேரக்டர் தானே. அவர் வீடியோ வச்சுக்கிறியா? சோ இது ஏன் நம்ம இந்த வீடியோ இப்போ போட்டோம்னா, இன்னைக்கு விஜய் கிளாஸ் எடுக்கலாம்ல. ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு இல்லையா, லைனா இருக்கா, ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ லெப்ட் பாண்டியா, பயங்கரமான அவரு பாத்தீங்கன்னா ஐயோ எல்லா தாய்மார்களையும் இப்படிதான் கும்பிடுவாரு, இப்படிதான் போவாரு, தலை குண்டா இருப்பாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு அரண் இருப்பாரு. அரண் அவரு தன்னுடைய தூய்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி, தூய்மைனா அதாவது திருக்குறள் மாதிரி, திருக்குறள்ல வரல அந்த தூய தமிழ்ல வரலையா வார்த்தை, அது ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே உனக்கு தெரியும். போயிருக்கியா? அந்த மாதிரி தூய தமிழ்ல பெண்களை வழிபட்டு இருக்காரு. அந்த ஆடியோ கொஞ்சம் கேட்டிருக்கு. நீ ஒரு பச்சத்து, நீ ஒரு பச்சத்து 3000 5000 10,000 50,000 1 லட்சம் பிச்சைக்கார நாய் நீயே. நீ ஒரு இன்னொரு பேசுற நீயே ஒக்கால ஓலி மலை பார்த்து கவனமா இருந்துக்கலாம். ஏன்னா உலக ஒன்னா நம்பர் சீட்டிங் தாய் நீ நாய, மானங்கட்ட ஈத்தர நாய, மானங்கட்ட ஈத்தர நாய நாய. நீ பொம்பளையா? நீ பொம்பளை அடி ஃபர்ஸ்ட். நீ என்ன செஞ்ச அந்த வீடியோ எப்படி உட்காந்துருந்த சொல்லவா? உள்ள பாடி போட்டிருக்க, வெளியே சொட்டு போட்டிருக்க, பூரா இழுத்து அடைச்சு உட்காந்து பூரா காமிச்சு பேசுற. தமிழ்நாட்டில் இருக்க பத்தினி பெண் அனைவரும் மாதிரி நீ பத்தினிலாம் கிடையாது. எடுத்து போட்டுருக்கான்ல, கட்டி பிடிச்ச மாணிக்கு, படுத்த மாணிக்கு, முத்த கொடுத்த மாணிக்கு, சாராயம் குடிச்ச மாணிக்கு, சேர்த்து குடிச்ச மாதிரி போட்டுருக்கீங்களா? நீ உனக்கு என்ன ஒழுங்கு இருக்குது? நீ என்ன ஒழுங்கு உண்மையா? ஒழுங்கத்தை பத்தி நீ பேசலாமா? ஒழுங்கு வார்த்தை தமிழ் வச்சு பாப்பா. ஒளி மாலை நீ யாரா பேசுற? ஃபர்ஸ்ட் யார பேசுற? உம்பளை ஆளா ஏழாய் ஓலி நீ ஒரு ஆளு. இந்த ஆண்டிப்பட்டி வருங்காலத்து எம்எல்ஏ, அதாவது தாவேகாவின் வேட்பாளர் என்ன சொல்கிறார் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் பத்தினியா? வார்த்தைங்க என்னங்க பிரமாதங்க. அமைதியாரியா? என்னயா பெண் பாதுகாப்பியா? நாங்க வந்துட்டா பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும். லெஃப்ட்ல டீல் பண்ணுவார். லெஃப்ட் எதுங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் பத்தினி கிடையாது. அவர் அந்த யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் நான் நம்ம சேனல்ல நான் சொல்ல முடியாது. நிறைய பேசிருக்காரு, நீங்களே கேட்டிருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு எம்எல்ஏ வேட்பாளரா அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த தற்குறி இன்னைக்கு மேடையில நின்னுட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். இவர்தான் என்ன பண்ணாருன்னா, இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டிஜிபி ஆபீஸ் பண்ணார், தெரியும்ல? டிஜி ஆபீஸ் எதுக்கு போனார் தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பா. பொன்ராஜ் அவர் பெண்களை அர்ச்சனை ஆபாச அர்ச்சனை. இந்த மாதிரிலாம் பேசலாம், இந்த மாதிரிலாம் பேசலாம், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பொன்ராஜ் மாதிரி டீசென்ட்டா பேசக்கூடாது. இந்த மாதிரி பச்சையா பேச, இந்த மாதிரி பச்சையா பேசினா அது அர்ச்சனையில போயிடும், ஆபாச அர்ச்சனையில போயிடும். கரெக்ட். நீ இழிவான சொற்களை பயன்படுத்த கூடாது. இந்த மாதிரி ஆபாச அர்ச்சனையா பேசினா தாவேகால சீட்டு தருவாங்க. பொன்ராஜ் அவர்களே தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டாங்க. உண்மை நீங்க இப்ப இந்த லெஃப்ட் பாண்டி பேசினாரு பத்தியா, அந்த மாதிரியோ இல்ல இப்ப வில்சன் போய் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து அச்சு திம்சம் பண்ணாரு பாருங்க, அந்த மாதிரியோ நீங்க பிஹேவ் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் கிடைச்சிருக்கும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க? இல்லாம அவர் ஒரு கட்சியை தொடங்கி அப்புறமா மக்கள் நீதி மையத்துல இயங்கி இப்ப பாத்தோன்னா அரசியல் ஆலோசகரா சுத்தினது. இப்படி அசிங்கமா கிசிங்கமா எதுனா பண்ணிருந்தா தூக்கி சீட்டு குத்துருக்கு போறாங்க. அதான் கேக்குறேங்க. ஐடியா இல்ல ஆக்சுவலா அங்க உட்காந்துக்கிறாங்க பாரு 234 தொகுதி வேட்பாளர். அந்த 234 வேட்பாளரை நீ கிண்டி பார்த்து நினைச்சுக்க, நார்த் அதிகன்றியா? நீ சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி தொடர முடியாது. நீ மூக்க அந்த மாதிரி நாடி போய் கிடக்குது. நியூஸ்ல வர அக்யூஸ்டுங்களெல்லாம் நீ வேட்பாளரா அனௌன்ஸ் பண்ண எப்படியா? இப்போ ஃபேமஸ் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபேமஸ். இப்போ பயங்கரம் பா, என்னங்க இப்படியாப்பட்டவரா இவருக்கா நான் சீட்டு குத்துட்டேன் அப்படின்னு நீ தெரியாம பிஹேவ் பண்ணது வேற. உனக்கே தெரியும் அது அக்யூஸ் நம்பர் 1. கரெக்ட். தெரிஞ்சோ நீ சீட்டை குத்துருன்னா போதுமா? அவருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்டிங் என்ன சொல்றாருன்னா, திருப்பி நான் அந்த டைலாக சொல்றேன், ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா, பத்திரிகையாளர்கள் எல்லாம் இப்ப எம்எல்ஏக்கள் தாக்குறாங்க. அது ஒரு குறிப்பிட்டு ஒரு எம்எல்ஏ சொல்றாரு. பக்கத்துல இந்த ஷோலிங்கநல்லூர்ல இருந்து ஈசிஆர் சரவணன் ஒருத்தர் பயங்கரமான அவர் பத்திரிகையாளர்களே கடத்தி வச்சு கடத்தல் மன்னன் பாருப்பா. எது பக்கத்திலேயே, அதான் அவருடைய தொகுதி, அவரு ஊர் பார்த்தோன்னா அந்த தொகுதியில தான் வருது. அவர் பனையூர்லாம் ஷோலிங்கநல்லூர் தொகுதியில வருது.
இவர் வந்து ஷோலிங்கநல்லூர் வேட்பாளரா வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர் சரவணன்ற ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த கேண்டிடேட் ஆல்ரெடி நியூஸ் புகழ், அது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸே கடத்தி வச்சனால புகழ் அடைஞ்சவர். பாத்துக்கோ, நியூஸ் சேனல்ஸ்லயே வந்திருக்கு, கடத்தி வச்சிருக்காரு. எப்படியாப்பட்ட வேட்பாளர் எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, மிரட்டாதீங்க, கடத்திருங்க. நஸ்ரத்பேட்டையில் செய்திகளை சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் குழு தாக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் காவல்துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பேசவிருக்கிறோம் திரு ரஹ்மான் உங்களிடம். அதாவது வந்து விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு உறுதியா தெரியுது. அப்படிங்கும் பொழுது சமீபத்துல பார்த்தோம்னா இவங்களுடைய ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே வந்து நடத்தப்பட்டுச்சு. இதுல வந்து ஒரு புறநகர் மாவட்ட நிர்வாகியை ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது தானே? நிச்சயமா. இப்ப நம்ம செய்தி சேகரிக்க போறதுங்கிறது முதல் முறை அல்ல. அன்றாடம் எத்தனையோ செய்திகளை சேகரிப்பதற்காக செய்தியாளர்கள் குழு போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க அண்மையில் கூட வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை உடைத்து இயற்கை வளத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நம்ம செய்தியாளர்களுக்குள்ள சென்று செய்தி சேகரித்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாங்கான பகுதி, ஒரு கடைக்கோடி பகுதி, கேட்பதற்கே ஆளரவமற்ற ஒரு பகுதி. அங்கு போய் செய்தியாளர்கள் செய்தி சேகரித்து விட்டு வந்தார்கள். இப்படி கற்களை வெட்டி கடத்தக்கூடிய மாஃபியாக்கள் செய்ய துணியாததை பாருங்க. நியூஸ் சேனல்ஸ்ல வர அக்யூஸ்டுங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டு வேட்பாளரா கொடுத்திருக்கோம். இது மாதிரிதான் 234 தொகுதி அங்க நின்னுட்டு இருந்தாங்க பாரு, எல்லாரையும் உள்ள போய் ஆராய்ச்சி பார்த்தா எல்லாமே அக்யூஸ்ட் லிஸ்ட். தோண்டி ஒரு ஃபைல்ஸா ரிலீஸ் செய்யப்படும். ஆனா நான் இங்க பாருப்பா, எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு குற்ற வழக்கு, குற்ற சரித்திரம் இருக்கும். அதுக்கு நீ இப்படியா இருக்கும்? இல்ல, இப்படி இருக்கிற வேட்பாளர்களை வச்சுக்கிட்டு நம்ம மேடையில வந்துட்டு ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா இவரு நான் இப்போ பக்கத்துல இருக்கு என்ன நினைப்பா, அதுதான் எனக்கு தெரியல. இல்ல, நான் இப்போ இந்த 3 பேரை பத்தி மட்டும் நான் பேசினேன்ல, நான் இத பேச வச்சு யார் வச்சா? விஜய் தான். விஜய் ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா ஏங்க நீங்க இந்த வாயை திறந்தீங்க, இந்த வார்த்தையை நீங்க சொல்லாம இருந்திருந்தா நான் இப்போ வந்து வில்சனை பத்தியும் பேசிருக்க மாட்டேன், நான் வந்து லெப்ட் பாண்டிய பத்தியும் பேசிருக்க மாட்டேன், நான் ஈசிஆர் சரவணன் பத்தியும் பேசியும் இருக்க மாட்டேன். காரணம் நீங்க தாங்க. திருப்பி சொல்லுவேன், ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா வாழ்க்கையை வெறுத்துருப்பாரு. அந்த டைலாக் பேசலாம். பக்கத்துல செங்கோட்டைன்னு ஒரு கேரக்டர் வச்சு, அது ஆல்ரெடி எம்எல்ஏ கேரக்டர், 9 வாட்டி எம்எல்ஏ இருந்தவர். வாட்சாத்தி பத்தி எல்லாம் தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரியாதுங்க, வாட்ச்மேன் தாங்க தெரியும் அவருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு திருப்பி நான் அந்த டைலாக சொல்றேன், ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா அதெல்லாம் நம்ம சொல்லலாம். முடியா பாவையா நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போலையா ஒன்னும் சீக்கிரம் போங்க. மக்களே சாரி, டைம் ரொம்ப சொல்லிட்டு போறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா இவங்கள மாதிரிதான் இருக்கணும். நல்ல எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டு போய் மாட்டுறது, இந்த தண்ணி போய் அள்ளுறது, சாக்கடை அள்ளுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிதான் இருக்கணும். போய் அடுத்த வீட்டை உடைக்கிறது, போய் பத்திரிகையாளரை கடத்துறது, போய் அடுத்த பொம்பளைகளை ஆபாச அர்ச்சனை பண்றது, இந்த மாதிரிதான் இருக்கணும். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே தன்னுடைய வீட்டுல இருந்து காரை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு சென்று விட்டார். போற வழியில இருந்து நம்ம அசோசியல் நியூஸ் சேனல்ஸ் வந்து உங்க விஜய் அதெல்லாம் போட்டு வந்து பாடலோட தொடங்கி எடுத்து போய் எங்க அண்ணனை சேர்த்துட்டாங்க. போற வழியிலேயே பாத்தீங்கன்னா வெளியில அங்க ஆல்ரெடி பஞ்சாயத்துகள் நிறைய, கொஞ்சம் நஞ்ச பஞ்சாயத்துகள் கிடையாதுங்க, இன்னைக்கு நிறைய பஞ்சாயத்து. அங்க ஆல்ரெடி ஒரு உள்ள போயிட்டோம்னா அங்க ஒரு கிரௌடே வெளியில வந்து பாத்தீங்கன்னா கூடிச்சு. விஜய் பாக்குறதுக்கா நல்லா பச்சை பச்சையா கேள்வி கேட்கறதுக்கு கூட்டிட்டாங்கயா. நீ எப்படி வேட்பாளரை செலக்ட் பண்ண, எப்படி எந்த மாதிரி செலக்ட் பண்ண, அவங்க கேக்குறது கரெக்ட் நியாயம். எங்க நான் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எப்படி வேட்பாளரை செலக்ட் பண்ணீங்க? நேர்காணலுக்கு கூப்பிடல. நேர்காணலுக்கே யாரும் கூப்பிடல. இவங்க கூப்பிட்டது யாருன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ண வேட்பாளர்களை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணிருக்காங்க. காசு பணம். இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க, இப்ப இன்டர்வியூ போனா ஒரு 30 பேர் வரீங்கன்னா அந்த 30 பேர்ல 10 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 30 பேருக்கு இன்டர்வியூ பண்ணலாம். ஆனா 30 பேருக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. நீ ஆல்ரெடி செலக்ட் பண்ண வச்சவன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது என்ன? அதுதான் ஒண்ணும் புரியல. ஒரு வித்தியாசம், மாற்று அரசியலுங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை, கூச்சல், குழப்பம். ஒருத்தர் வந்து நல்ல பச்சை பச்சையா கேள்வி கேட்டாப்ல, எங்க கிட்ட இருந்து 10,000 ரூபாய் அப்ப ஏன் வாங்கின கேளுங்க, ஏங்க 10,000 ஏன் வாங்கின? நீ வந்து கேண்டிடேட்டை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு அவங்கள மட்டும் தான் இன்டர்வியூ எடுக்கிற, அப்புறமா ஏன் எல்லார்கிட்ட இருந்தா 10,000 ரூபாய் நீ ஏன் வாங்கின? அப்போ இப்பவே நீ இப்படி வந்து ஊழல் பண்ற,
கரெக்டான கேள்வி, நச்சு கேள்வி. அப்ப ஏன் வந்து விருப்பம்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் டிடி எடுக்க சொல்றாங்க? அது இருக்கணும் அவசியம் இல்ல. அவங்களே நியமிச்சு அறிவிச்சு விட்டுற வேண்டியதானே? நியாயமா இல்லையாங்க? இப்போ ஒருத்தன் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கட்டுறான்னா அவனை கூப்பிட்டு சும்மா ஒரு கண் துடைப்பு காட்சி நான் கேக்குறேன். பெருசா ஒண்ணும் நீ வந்து வாட் இஸ் யுவர் நேம், வாட் டிட் யூ ஸ்டடி, அந்த மாதிரி பெரிய கேள்வி எல்லாம் கேட்க தேவையில்ல. பேர் எங்க இருந்து வர அதோட கேட்டான். அததானடா இல்லப்பா நானும் ஒன்னு சொல்லலப்பா. மனசாட்சியில அப்படின்னா அவங்க கேண்டிடேட்டுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சுங்க. இருக்கலாம், எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் புசியானந்த் பேசி பாத்திருக்கேன் இல்லையா? சோ எதனா ஒண்ணு கண் துடைப்பு காட்சி பண்ணிருக்கோம். ஆனா இவங்க பண்ணல, காசை மட்டும் வாங்கி பாக்கெட்ல போட்டுனாங்க. அப்ப இது பேர் இதுவும் ஒரு வகை ஊழல் தான். ஊழல் தாங்க, பணத்தை கொள்ளடிக்க. உங்களுக்கு நான் இன்டர்வியூ வைக்கிறேன் 10,000 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வைக்காம கேன்சல் பண்ணா அது பேர் என்ன? ஊழல் தான். ஏங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்ற காசு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாம விட்டா அது பேர் என்ன? அதுவும் ஊழல் தான். ஏமாத்து, எவ்ரிதிங் இஸ் திருட்டு எல்லாத்தையும் யார் பண்ணிருக்காருன்னா அரசியல்ல இன்னும் ஜெயிக்காத விஜய் இப்பவே ஊழல் பண்ணி. அப்ப எவ்வளவு காசுங்க வச்சிருப்பாரு இதுல? என்னங்க அது அநியாயமாகுது. போட்டோவே சேர்த்துக்கலாம்லங்க. ஃபர்ஸ்ட் நாளே எவ்வளவு ஃபார்ம் வித்தாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 10,000 ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நாளே ரெக்கார்டுங்க. ரெக்கார்டு தேடுங்கறாங்க கின்னஸ் ரெக்கார்ட்ல எங்க போடுறது, எந்த பேஜ்ல போடுறதுன்னு தேடுங்கறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க. அப்புறம் ஆன்லைன்ல வந்துங்க. சீரியஸா பேசுறேன். அது நானும் சீரியஸ் தாங்க பேசுறேன். உலக வரலாற்றிலேயே எந்த எலெக்ஷன்லயுமே எந்த நாடு வேணா நீ எடுத்துக்கோ, ஒரே நாள்ல 10,000 விண்ணப்பங்கள் சேல்ஸ் அந்த கிடையாது. அதுல இன்னொன்னும் சொல்றாங்க 100 ரூபாய்க்கு எவனும் ஃபார்ம் வித்ததும் கிடையாதுன்றாங்க. அப்பவே உசாரா இருக்கும்னா இல்லங்க, 100 ரூபாய்க்கு 1 கிலோ மீன் கிடைக்காது. எதுவுமே கிடையாது. 100 ரூபாய்க்கு பிரியாணி கிடைக்காதுங்க. எதுவுமே கிடைக்காதுங்க. இங்க எம்எல்ஏ கிடைக்குதுங்க 100 ரூபாய்க்கு. அவன் வந்து ஜெயின்னு வாங்கி போனான். அப்புறமா 10,000 ரூபாய் போட்டு சில பேர் சப்மிட் பண்ண, அவனை கூப்பிட்டு நேர்காணலும் பண்ணலாம், அவனை ஏமாத்தி அனுப்ப. ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க, போட்டிருப்பாங்களா? அப்ப அந்த 1000 பேர் வச்சு கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன பாருங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இந்த கேவி குப்பமா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்துருச்சு. ஆமா, அந்த கும்பல் வந்துட்டு என்னங்க நேத்து வந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்த ஒரு பையனுக்கு நீங்க சீட் நாம் தமிழர் கட்சியா? ஏண்டா வேட்பாளர் இல்லன்னு போய் டிஎம்கே இருந்து புடிச்சா பரவாயில்ல, ஏடிஎம்கே இருந்து புடிச்சாலும் பரவாயில்ல, போயும் நாம் தமிழர் எவ்வளவு பெரிய இந்த நிலையில இருக்காரு பாத்து. பாவப்பட்ட நிலையில அந்த கட்சி இருக்கியா? நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தனை தீன் வந்து போட்டு இருக்காங்க போல. அந்த பையன் அந்த டீம் வந்து வெளியில இத்தனை வருஷம் போஸ்ட் வச்சிருப்பான், இத்தனை வருஷம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு விட்டுட்டு நீங்க வந்து ஏதோ புது பையனை தூக்கி போட்டுருக்கீங்களேன்ட்டு பாத்தீங்கன்னா அங்க பெரிய கூச்சல் குழப்பம். இவ்வளவு நாளா கேவிக்கு தொகுதியில 3 வருஷமா வேலை பார்த்திருக்காரு. புதுசா வந்து ஒருத்தரை வந்து வேட்பாளர் நிக்க வச்சிருக்காங்க. இந்த தம்பி பாவம் அவர் பாட்டுன்னு கத்திக்கிட்டு அவரு ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. இதையெல்லாம் மீறி எங்க அண்ணன் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ள போயாச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்காரு. அப்ளிகேஷன் கரெக்டா பண்ணிருக்காரு. இந்த வாட்டி கிளிக் பண்ணி அதுதான். சோ 234 தொகுதி வேட்பாளரையும் பின்னாடி நிக்க வச்சுட்டு எங்க அண்ணன் வந்து அவரும் வேட்பாளர். எங்க அண்ணனுக்கு கலை வந்துருச்சு, ரொம்ப கிளிகிளிப்பா இருந்துச்சுப்பா. எங்க அண்ணனுக்கு கலை வந்துருச்சு. அந்த 234 சோல்ஜர்ஸ் அதே வாரியர்ஸ் ஆட்டி நின்னாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா as usual எங்க அண்ணன் புசியானந்த் வந்து லைட்டா பேஸ்டாப்ல ராஜ்மோகன் வந்து என்ட்ரி எல்லாம் கொடுப்பாங்க. வச்சுட்டு விஜய கூப்பிட்டாரு. விஜயும் வந்து ஒரு லைட்டா அந்த டைலாக்டா நான் பேசுறேன், ஒரு டைலாக், ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா அப்படின்றத வந்து கிளாஸ் எடுத்துட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதி வேட்பாளரை 1 by 1 அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் வேட்பாளரை யார் தெரியும் உனக்கு தெரியுமா? சஸ்பென்ஸ்ரா, சஸ்பென்ஸ் சொல்லு. பெரம்பூர். அடே வெக்கண்டா பாத்தே இல்லையா? அடே வெக்க அனௌன்ஸ்மென்ட். சி ஜோசப் விஜய். ஏய் நீ வெய்யா, நான் கை தட்டுறேன்பா. சி ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதி அனௌன்ஸ் பண்ணது இருக்கு. நெக்ஸ்ட் திருச்சி கிழக்கு கத்துறாங்க. என்னயா இது அப்படின்னு பார்த்தா அதுவும் திருப்பி உங்கள் விஜய் என்னயா இது பார்த்தா அப்புறமா எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த மனுஷன் 2 தொகுதியில நிக்கிறாப்ல.
என்னங்க விஜய் 2 தொகுதியில நிக்கிறீங்க, தோற்றுவீங்கன்னு பயமா? ஓ தோத்துருவாங்க இந்த வேலையை பண்ணாப்லையா? ஒண்ணு தோத்தா ஒண்ணுதா இல்ல ஏங்க, வார்த்தைக்கு வார்த்தை நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்கன்ட்டு நீங்க கான்பிடண்டா இல்லாம 2 தொகுதியில நிக்கிற. விட்டா 234 நிப்பாருப்பா, தெரியும்ல. 2 தொகுதியில ஏன் நிப்பாங்க? ஏன் நிக்கிற? பயம். இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 தொகுதியில நின்னாரா? இல்ல. எங்க உதயநிதி ஸ்டாலின் 2 தொகுதியில இல்ல. எங்க எடப்பாடி பழனிசாமி 2 தொகுதியில சீமானு நின்னாரு கேளுங்க. அவங்க ஒரு தொகுதியில தான் நிப்பாங்க. ஏன்னா இங்க ஆல்ரெடி சீட்டுக்கு பிச்சுக்குன்னு எங்களை பொழக்கிறானுங்க. அதே மாதிரி நாங்க வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சோ நாங்க ஏன் 2 தொகுதியை நிக்கணும்? நீங்க ஆல்ரெடி வின் ஆச்சங்க. நீங்க ஆல்ரெடி வின் ஆச்ச. நீங்க என் மூஞ்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது போடுறாங்கல, இப்ப நிக்கிறது தானே. உச்சத்துல இருந்து எங்க வர? உச்சத்துல இருந்து அது எங்கேயோ இருக்கிற அந்த உச்சம். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு தூரம் இமாலய மவுண்டன் அதோட தாண்டியா? சாரிப்பா, என்னப்பா என்னப்பா என்ன இமாலயான்ற அதுக்கும் மேலயா? அதுக்கும் மேல அளவுகோலே செய்ய முடியாதுயா. வானத்துல இருந்து குதிச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க. நீங்க ஏன் 2 தொகுதியில பயந்து நிக்கிறீங்க? ஐயோ என்ன அப்ப எங்க அண்ணனுக்கே நம்பிக்கை இல்லடா. நம்பிக்கை இல்ல. தோத்துருவோமோ செவ்வாழ, தோத்துருவோம், நம்மள தோக்கச்சிருவானுங்க செவ்வாழ. ஒரு தொகுதியில நின்னா ரொம்ப அதிகமாயிடும். நீ 2 தொகுதியில போட்டியிடு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 தொகுதியில போட்டிடுறாரு விஜய். நீ இப்ப இவனுங்களை கேட்டனா அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நார்த்ல ஒரு தொகுதி, சவுத்ல ஒரு தொகுதி. எங்க அண்ணன் பரவலா. இப்ப நான் கேக்குறேன், சரி இங்கேயும் ஜெயிச்சிட்டாரு, அங்கேயும் ஜெயிச்சிட்டாரு, 2 தொகுதிக்கு எம்எல்ஏவா இவரால இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? as per the constitution, as per the சட்டம் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிதான் ஆகணும். அப்ப அங்க இருக்கிற மக்கள், ஓட்டு போட மக்கள் கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணுங்க? பெரம்பூர் வயசஸ் திருச்சி கிடக்கு. சொல்லுங்க பதில். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ 2 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு தொகுதியில இருந்து ராஜினாமா பண்ணிதான். அப்ப வேஸ்ட் ஆகுதுல அந்த சீட். திருப்பியும் அந்த தொகுதிக்கு வந்து ரீ எலெக்ஷன், அதுக்கு ஒரு காசு. அப்போ உங்களுக்கே நல்லா தெரியுது நீங்க தோத்துருவீங்க. ஏய் தம்பிகளா, இங்க வாங்க தம்பிகளா. அப்படியே இப்ப நம்மள கூப்பிட்டு கட்டி அனுப்பாரு. நான் ஒரு தொகுதியிலேயே ஜெயிப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது 2 தொகுதியில ஜெயிச்சா என்ன பண்ணுவேன் நீ கேட்டா போடுறா தம்பி. சோ பயம் வெற்றி நிச்சயம், கான்பிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் முதல்ல மத்தவங்க கிட்ட சொல்ல. அதுதான் இல்லையே. இப்போ ஒரு தலைவனே 2 தொகுதியில நிக்கிறானா அப்ப தொண்டர்கள் அவன் கேட்க மாட்டாங்க. தலைவா நீ மட்டும் 2 தொகுதி நிக்கிற, நானும் நிக்கிறேன் கேட்பான்ல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் வேட்பாளருக்கு ஆண் எம்எல்ஏ வேணும், பெண் வேட்பாளர் வேட்பாளர் இல்லப்பா, ஆண் வாக்காளருக்கு ஆண் எம்எல்ஏ, பெண் வாக்காளருக்கு பெண் எம்எல்ஏ வேணும். ஆல்ரெடி உங்களுக்கு 234 468 எம்எல்ஏ. கரெக்ட். சோ வந்து பாத்தீங்கன்னா 2 தொகுதியில மிஸ்டர் விஜய் வந்து களம் இறங்கிக்கிறார் இந்த வாட்டி. பெரம்பூர் வர்சஸ் திருச்சி ஈஸ்ட். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல வந்து இவர் ஜெயிப்பாரானா கிடையாதா? ஒரு அது என்ன ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை. என்னப்பா இப்படி சொல்லிட்டு? பெரம்பூர்ல நிக்கிறது ஆர்டி சேகர்னு ஒரு மனுஷன். அந்த மனுஷன் போன எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 55,000 ஓட்டு வித்தியாசத்துல அங்கெல்லாம் போய் நீங்க எத்தனை ஓட்டு? 55,000 ஓட்டு வித்தியாசத்துல பெரம்பூர்ல ஜெயிச்ச மனுஷனை எதிர்த்து இவர் விஜய் போய் நிக்கிறாப்ல. என்ன பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்க? அங்க வந்து சொல்லிட்டாங்க, எப்பா 0% வாய்ப்பு விஜய்க்கு. பெரம்பூர்ன்றது திமுகவின் கோட்டை. அங்கெல்லாம் போனா கொட்டுதான். கிட்டத்தட்ட அங்க 9 வாட்டி திமுக அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு. ஒரு வாட்டி இவங்க ஜெயிக்கும் போது அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு 52,000 ஓட்டு இப்படிதான் இருக்கும். போன வாட்டி 55,000 ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி சேகர் அதே மாதிரி அவரை பத்தி விசாரிச்சாலே அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு வந்தாங்க அங்க போயிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பைக்ஸ் எல்லாம் எடுத்தோம். அங்க விசாரிச்சாலே அந்த மனுஷனுக்கு அவ்வளவு நல்ல செல்வாக்கு. ஆர்டி சேகரா ஒண்ணுன்னா உடனே வந்து நிப்பாருங்க. நீங்க 12 மணிக்கு போன் போட்டாலும் பரவாயில்ல, 1 மணிக்கு நைட்டு போன் போட்டாலும் பரவாயில்ல. அந்த மனுஷன் வந்து காலைல வாக்கிங்கே எப்படி பண்ணுவாருன்னா தெருவா போவாரா, எதனா பிரச்சனை இருக்கா. ஒரு வீடு அங்கதான் இருக்கு. அதே ஸ்பெஷல் தானே, பெரம்பூர்ல தான் வீடா இருக்கு. நாங்களும் வீடு வாங்குவோம், வீடு வாங்கி ஓட்டு போடுங்க. சோ அந்த மனுஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபீல்டு இருக்கிறான். கட்சி நபர்கள் மத்தியிலும் வந்து நல்ல பேரு. எல்லாருமே வந்து தட்டுறோம் தூக்குறோம்ட்டாங்க. ஆர்டி சேகர் அனௌன்ஸ் பண்ண உடனே தட்டுறோம் தூக்குறோம் திருப்பியும். இதுல வேற மாவட்ட பொறுப்பாளர் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் பெரம்பூர்ல நிக்கிறனால வேட்பாளரை மாத்துவாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய போறாங்க அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மு க ஸ்டாலின் வந்து முடிவு பண்ணிருக்காரு,
இந்த விஜய ஜெயிக்கிறதுக்கு எங்க ஆர்டி சேகரே போயா. என்னயா நீ காமெடி பண்ணுகிற போயான்னு சொல்லிட்டு போட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டி சேகர மீறி நீ வா, அப்புறமா பாத்து போ. ஆமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ பெரம்பூர் இஸ் a tough competition. கண்டிப்பா. அந்த இப்போதாங்க புரியுது ஆர்டி சேகரால் தான் ஒரு திருச்சி கிழக்கு போயிருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? திருச்சி கேக்கல யாரையா நிக்கிறா? அவரு கூட்டணி கட்சிங்க அது. அப்படியா? ஓ, அப்ப அங்க வாய்ப்பு இருக்குமான்னு போயிட்டா. அதனாலதான் போனது பிளானிங். மிஸ்டர் விஜய், அப்ப நீங்க பெரம்பூர்ல இருந்து திருச்சி கிழக்கோ 2 தொகுதியில நிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் ஆர்டி சேகரா? ஆர்டி சேகர் தான் உங்களை பயமுறுத்திருக்காரு. பெரம்பூர்ல ஆர்டி சேகர் நிக்கிறாரு, நம்மள தோக்கச்சிடுவாரு பயந்துக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் 2 தொகுதியில நிக்கிறாரு. சோ விஜய் வந்து இந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புஷி ஆனந்த். சொல்லுங்க, என்ன பேரு ஃபயர் இல்லங்க உங்ககிட்ட. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புஷி ஆனந்த் அப்படி சொல்லுங்க, அதுதான் பவர் ஃபயர். எதுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ சீட்டு குடுக்குறாங்க பாத்தா, இட்டுன்னு போறதுக்கு எம்எல்ஏ. இப்ப புரியுதா? புரிஞ்சிச்சு. விஜய் வந்து ஜெயிச்சு அவரு சட்டசபைக்கு போகணும், போயிட்டு அவரை யார் இட்டுன்னு போகணும்? சூப்பருங்க. சாரி தெரியாம வேற லெவல். ஒரு ஆள் வேணாம் எனக்கு இட்டுன்னு போகணும். இப்ப புஷி ஆனந்துக்கு சீட்டு தரல, என்ன இட்டுன்னு யாரு போவா? சோ இட்டுன்னு அவர் வந்து டி நகர்ல மக்கள் பணி செய்யறதுக்குலாம் கிடையாது. டி நகர் எங்க இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது வச்சுக்கோ. அவருக்கு பாண்டிச்சேரியில வந்து ஆனந்த் வைன் ஷாப்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் தெரியும் அவங்களுதுங்க. அது அவங்க தான். ஏய் சொல்ல மாட்டேன், இவரோட வரலாறும் என்கிட்ட இருக்குது. புஷி ஆனந்த் வரலாறும் இருக்கு. அதுல வந்து ஒரு சின்ன பிட்ட ஒண்டி நான் இப்ப சொல்லுவா. சொல்லு. மிஸ்டர் புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி மக்களுக்கிட்ட போயிட்டு சிந்துபாத் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுங்களேன். சிந்துபாதா? ஆமா, அதாவது 80s 90s எல்லாம் பிறந்திருப்பாங்க பத்தியா, அவங்க கிட்ட போயிட்டு சிந்துபாத் ஏஜென்சின்னு சொன்னா போதும் எங்க புஷி ஆனந்த்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சிந்துபாத் ஏஜென்சில புஷி ஆனந்த் பண்ணிட்டு இருந்தது அப்படியாப்பட்ட விஷயங்கள். என்ன விஷயமா சொல்லுப்பா. லைட்டா கொஞ்சம் சொல்லுப்பா. சிந்துபாத்னு சொல்லிட்டேன். சிந்துபாத் ஏஜென்சி ஞாபகம் இருக்கா? சிந்துபாத் ஏஜென்சில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? இல்ல அவுத்து விடுப்பா. சிந்துபாத் கதைகள் மாதிரி இது சொல்லுப்பா. ஏன்னா இந்த விவரங்களை எனக்கு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிந்துபாத் ஏஜென்சிலேயே அங்கேயே இவர் பண்ணிட்டு இருந்த வேலைகளிலேயே இருந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கினாரு. ஃபுல் டீடைல்ஸ் அவுத்து விட்டுருக்காரு. சோ அது வந்து வில்சன் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இது புஷி ஃபைல்ஸ்ங்க. இது வந்து புஷி ஃபைல்ஸ் தனியா ஒரு ஃபைல போட்டு நான் அப்புறமா ரிலீஸ் ஓபன் பண்ணலாம். அது ஒரே நாள்ல எல்லாத்தையும் கரெக்ட். நீ 234 இருக்குதுங்க நமக்கு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஃபைல் விட்டாலும் 234 தேவைப்படுதுயா. எலெக்ஷன் இல்லங்க நம்மளுக்கு. டக்கு டக்குன்னு இறக்கி விடுங்கன்ற நான் பாஸ்தா. சோ எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா டி நகர்ல நிக்கிறாரு. அடுத்தது மிகப்பெரிய செக்கே ஒண்ணு கேட்டுக்கோ. வில்லிவாக்கம். உயர்ந்த மனிதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்தை ஆதவ அர்ஜுனுக்கு குத்துருக்காங்க. ஆதவ அர்ஜுனுக்கு குத்துது பெரிய விஷயம் கிடையாது. நேத்து அங்க திமுக யாருக்கு குத்துருக்காங்க தெரியுமா? கார்த்திக் மோகனுக்கு. அவர் சாதாரண நினைச்சிருக்கிறியா ராஜா? ஓட 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 விடுவாங்க. ஃபீல்ட்ல இறங்கி அடிக்கிறது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அடிக்க போறாரு பாரு. செம்ம கேண்டிடேட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட மூவ். ஆமா, எங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் பேச்சாடா பேசினிருக்க, உனக்கு பேச்சில எல்லாம் நாங்க வந்து காட்ட மாட்டோம், உனக்கு செயல்ல காட்டுறோம் பாடுறா அப்படின்ட்டு செம்ம கேண்டிடேட். ஆக்சுவலா ஆதவ அர்ஜுன் ஒரு 10,000 ஓட்டாச்சு எடுப்பாருன்னு நானே நினைச்சேன். இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. 10,000 ஓட்டுல இப்போ இந்த கார்த்திக் மோகனை போட்டனால 10,000 இல்ல 2,000 3,000 எடுக்குமா? 5K கூட கிடையாது. 5K எல்லாம் போயா நீ 2K 2,000 எடுக்குமான்னு கூட தெரியாத அளவுலதான் இப்ப வில்லிவாக்கத்தோட ஃபீல்டு இருக்கு. ஏன்னா கார்த்திக் மோகன் வந்து பங்கமான ஆளு. அங்க இருக்கிற எல்லாரும் முடிச்சுங்க. அது அவள்தான் கவுண்ட வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் கார்த்திக் மோகன். சோ ஒரு மிகப்பெரிய செக்க பேச்சாரா பேசின செவ்வாயா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க கார்த்திக் மோகனே இருக்காங்க. சோ பெரிய காம்பேக்ட் அங்க இருக்கு. சேப்பாக்கம் தெரியுமா? சேப்பாக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க. சேப்பாக்கம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் நிக்கிறாருல, அதை எதிர்த்து ஒரு வேட்பாளரை டிவிக்கு இறக்கி இருக்கு. பயங்கரமான ஆளு அவர். அந்த வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் தாவேகா விஜய்க்காக வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டுன, கொடி தூக்குன மனுஷன், கொடி நட்ட மனுஷன். விஜய் எப்போ வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து நிப்பாரு. அவருக்காக எல்லா பணிவடையும் செய்வாரு. எல்லாத்தையுமே ஏன்னா கட்சியே வேணாம், வாழ்க்கையே விஜய் தான். விஜய் தாங்க எனக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 30 வருஷமா விஜய்க்காக பாடுபட்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர்.
அந்த வேட்பாளருக்கு விஜய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர், சூப்பர். ஏன்னா சேப்பாக்கத்தை தட்டி தூக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தேவையில்லை. ஏன்னா உதயநிதி நிக்கிறாரு. ஆமா, அதான். சோ இவ்வளவு நாளா விஜய் கூட நெருங்கிய நண்பரா இருந்த குத்துக்கிறாங்க. திரு செல்வம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. செல்வமா தெரியலங்க, போஸ்டர் ஒட்டிருக்காரு. தெரியல, தெரியாதுங்க எனக்கு யாருன்னு. 30 வருஷமா வந்திருக்காரு. போஸ்டர் ஒட்டி இருக்கிறாரான்னு கேக்குறேன். யோ என்னப்பா சிரிச்சு நிக்கிறாயோ? நான் சீரியஸா கேட்டுக்கிறேன். நானு எப்படிலாம் சீட்டு கொடுக்குறான்னு பாருங்களேன். இப்பதான் 25ஆம் தேதியில இருந்தா அந்த மனுஷனை காங்கிரஸ் விட்டு நீங்க காங்கிரஸ்ல கொய்யாலையோ நீ என்ன நீ சீரியஸா பேசுறது நான் கேட்டுக்கிறேன். நான் கலாச்சி விட்ட பட்டுன்னு 10 days தான் ஆகுதுங்களா? 10 days இல்லையா, 3 days ஆகுது. only 3 days. வாவ்! இந்த மனுஷன் என்ன சொல்லுவாரு, வார்த்தைக்கு வார்த்தை எளிய குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு சீட்டு தருவோம். கூட சொன்னாருங்க. அதே மாதிரி கட்சிக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் நாங்க சீட்டு கொடுப்போம், போஸ்ட் ஒட்டுறவனுக்கு தான் கொடுப்போம், ஆட்டோ டிரைவருக்கு தான் கொடுப்போம் அப்படின்ட்டு 3 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தவரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்குள்ள ஜாயினே பண்ணாரு. 2 days தான் இன்னைக்கு கேண்டிடேட்டாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர் கிடைக்காம பாத்துக்கோ. அதுக்கு நீ இப்படியாங்க ராகுல் காந்தி நிலைமை எங்க அண்ணனுக்கு வந்து கண்டிப்பா வந்திருக்க கூடாது. ரொம்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கு. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வேட்பாளரா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இளைஞர்களுக்காக யூத்துக்காக நான் போன மகளிர் தினம் அன்னைக்கு மகளிருக்காக பல்வேறு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். நம்மளோட விஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இப்ப யூத்துக்காக நான் சிலதை அனௌன்ஸ் பண்ண போறேன்ட்டு அனௌன்ஸ் பண்றாரு. யார் மூங்கிலும் அண்ணன் இல்ல ஒன்னும் தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதானங்க தெரியும். பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் விஜய். எதுவுமே ஒன்னும் பெரிய வாக்குறுதியும் இல்ல, ஒன்னும் சல்ப் எடுக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. சுப்லட்டா மாவு மாதிரி இருந்துச்சுன்னா பாத்துக்கோ. ஒன்னே ஒண்ணு நானும் அவர் படிக்கிறாரு. எதுனா ஒன்னே ஒண்ணு 29 வயசுக்கு மேல பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய். 4000 ரூபாய் கிடைக்குமா? என்னையோ என்ன சிரிச்சு நிக்கிற? 4000 ரூபாங்க 29 வயசு மேல எல்லாரும். நான் முடிச்சிட்டேன்பாயோ. என்ன அதுக்கு அசிங்க பத்திரம் என்ன? நீ நான் பிகாம் டிகிரி ஹோல்டர் இருக்கேன். 4000 ரூபாய் தர போறதா சொல்லிருக்காப்ல. அதெல்லாம் எந்த விதத்துல எப்படி? சரி, 29 வயசுக்கு மேல இருக்கிற பட்டதாரிகள் ஒரு லிமிட் இருக்கணும்ல. மேக்ஸிமம் எவ்வளவு ஏஜ்? 60 வயசும் பட்டதாரி தானே, 70 வயசும் பட்டதாரி தானே. அப்ப எல்லாருக்கும் தான் கொடுக்கணும்ல. அது எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒண்ணு ஏம்பா சொல்லணும். ஒரு நிமிஷம், நீங்க ஒருத்தரை மறந்துட்டப்பா. அப்ப உங்க ஃபேவரட் ஆளா நீ மறந்தது ரொம்ப மனசு. ராஜ்மோகன் இல்லங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரையும் பத்தி எல்லாம் ஒரே நாள்ல பேச முடியாதுங்க. அவர்லாம் வந்து ஸ்பெஷல். ஏன்னா அவர் நம்மள மாதிரி நார்மல் ஆட்கள் கிடையாதுங்க. நார்மல் இல்லையா? அவரு ஸ்பெஷலுங்க. அவர் ராஜ்மோகி. அவரை நம்ம தனியா வச்சு செஞ்சுப்போங்க. எல்லாருக்கும் தனித்தனி ஃபைல்ஸா வந்து நம்ம போட்டு செய்வோம். நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபைல்ஸ் கண்டிப்பா இருக்கு. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய பேசினாரு. ஏன்னா ஒண்ணும் இல்லைங்க, அந்த வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க இதே திமுகவுடைய 234 வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுங்களேன். கொய்யால அவனுக்குள்ள அதே ஒரு ஃபயர், ஒரு சந்தோஷம். ஏன்னா எப்பா சீட்டு கிடைக்குமான்ற வெறியில வெயிட் பண்ண. ஒரு பால்ல 6 அடிக்கிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி த்ரில்லிங்கா இருக்குங்க. ஒருத்தர் பேரை கூப்பிட்டுக்கிறாரு, அவன் சொங்கி மாரி எது வேட்பாளருங்க இப்படி உக்காந்துக்கிறானுங்க. ஒரு மூஞ்சிலையும் ஈ போல. என்ன தெரியும் அவங்களுக்கு? சிரிப்பும் இல்ல, ஒரு சந்தோஷமும் இல்ல. இதெல்லாம் பார்த்தா கூப்பிட்டா அப்படியே ஒருத்தரும் ஒரு அங்கங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாவட்ட செயலாளர் யாருன்னா இருப்பாங்க, டிஎம்கே ஐடிஎம்ல. எப்ப தம்பி இங்க வந்தா ஒரு கோடி போ, ஓரமா போ அப்படின்னா அவ்வளவு உண்மைதான் நடக்க போதே. ஏங்க இவங்க கஷ்டப்பட்டு சீட்டு வாங்குறது எதுக்காக இருக்குது தெரியுமா? யாருன்னா டிஎம்கே இருந்து எதனா காசு தருவாங்க, நம்ம அமௌண்ட் வாங்கினு நம்ம ஓரமா அதுக்குதான். ஏங்க சீரியஸா ஒரு 4-5 பேர் தான் கேண்டிடேட்ஸ் அங்க. ஒண்ணு விஜய் எடுத்துக்கோ, புஷி ஆனந்த் எடுத்துக்கோ, ஆதவ அர்ஜுனா எடுத்துக்கோ, IRS அருண் எடுத்துக்கோ, இந்த மரிய வில்சன் எடுத்துக்கோ, சிடிஆர் நிர்மல்குமார், இவங்கதான் ஒரு 8-10 பேர். அதான் பொறுக்கி போட்டாலே 8-10 பேர் தான் சீரியஸ் கேண்டிடேட். மத்த கேண்டிடேட் எல்லாம் ஒரு கோடி வச்சுக்கோனா வெயிட் பண்ணிட்டு நன்றியா ஓடிடுறது. உங்க ஓட்டு உதயசூரியனுக்கு, அவ்வளவுதான். உங்க ஓட்டு ரெட்டை இலைக்கேன்னு போட்டுன்னு சுத்திடுவாங்க. கன்ஃபார்ம் தான். ஆனா நீயே ஏமாண்டியப்பா. என்னப்பா நீ பர்கூர் தொகுதிக்கு அப்ளை பண்ணி என்ன ஆச்சு? பர்கூர் ரொம்ப அதனாலதான் கோவப்பட்டு ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணாரு. மோசமா ஒன்னும் பெரிய அங்க ஒன்னும் இது இல்லங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா ஃபைல்ஸும் வந்து குறிப்பா வில்சன் ஃபைல்ஸ் வந்து வெற்றி செய்ய போறோம். ஏன்னா இந்த கல்வி வள்ளல் அப்படின்ற போர்வையில பல பேர் இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுல நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மரிய வில்சன். ஒரு ஏங்க நான் வந்து அத டீடைல்டா பேசும்போது பேசுறேன்.
அந்த லேடிஸ போட்டு அடிச்சிருக்காரு, பாஞ்சிருக்காரு, வீட உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருக்காரு. அப்ப கொஞ்சம் இத்தனைக்கும் அந்த வீட்டுல 3 பெண் குழந்தைகள், எங்க 3 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு தாய் இருக்காங்க. அந்த வீடை நீ உடைச்சிட்டு போய் தாக்குறனா நீ எல்லாம் மனுஷனா? நீங்களாம் உக்காந்துக்கின்னு பெண் பாதுகாப்பை பத்தியும் தைரியம் உங்களை பேசுறீங்க. ஆர்கே நகர்ல போயிட்டு பில்டப், நான் எல்லாத்தையும் தத்தெடுத்துக்கிறேன். உன் கதைய போக போக வில்சன் ஃபைல்ஸ்ல ரிலீஸ் பண்றேன்.